எல்லாம் என்பமயம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாக சதுர்த்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாக சதுர்த்தி அன்று நாக தேவதைகளுக்கு ஆராதனை செய்வது என்பது நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு பழக்கமான பூஜை. ஆனால் இந்த வருடம் குருவினுடைய கிழமை, சனி பகவானுடைய தேதி, சனி பகவானுக்குரிய 8வது மாதம், வருடத்தினுடைய கூட்டுத்தொகை கூட்டினாலும் 8. ஆக 8 என்ற ஒரு அமைப்பிலே அன்றைக்கு நாக சதுர்த்தி என்ற ஒரு தினம். இந்த நாக சதுர்த்தி அன்றைக்கு தூமகேது என்ற விநாயகப் பெருமானை ஆராதனை செய்ய வேண்டும். யார் அந்த தூமகேது? உபகிரகங்களிலே கேதுவுக்கு உபகிரகமாக அமையப்பெற்றிருப்பவர் தூமகேது என்று. தூமகேதுவனுடைய கணபதியுடைய ஒரு உருவம் நாகர் கணபதிக்கு குடைபிடித்திருப்பது போல, கருமாரி அம்மனுக்கு நாகம் எப்படி குடைபிடித்திருக்கிறதோ அதுபோல தூமகேது என்ற ஒரு கிரகம் நம்மை ஆட்சி செய்யக்கூடியது உபகிரகமாக. அப்படிப்பட்ட உபகிரகத்துக்குரிய தெய்வம் கணபதியை நாகம் குடைபிடித்து இருப்பது போல காட்சி தருகிறார். தூமகேது கோயில் எனக்கு தெரிந்த வகையில் திருநீர்மலை என்ற இடத்திலே அந்த தூமகேது விநாயகருக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஆதி காலத்திலே இருந்து குளக்கரை மீது அமர்ந்திருக்கக்கூடிய கணபதி. அதற்கடுத்ததாக கீழ்கட்டளையிலே உள்ள ஈஸ்வரன் கோயிலிலே தூமகேது விநாயகர் இருக்கிறார். அப்படிப்பட்ட விநாயகரை நாம் வணங்குகின்ற பொழுது நாக சதுர்த்தி என்கின்ற சதுர்த்தியிலே விநாயகருக்கு உரிய நாளிலே இந்த திருக்கோலத்தை கண்டு தரிசித்து ஆனந்தம் பெற்று நாகதோஷம் இருப்பவர்கள் ஒரு தீர்வு பெறலாம். முயற்சித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற தூமகேது என்ற விநாயகப் பெருமானை மனமார துதித்து வளமெல்லாம் பெற்று வாழ்க. எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.